உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 3/12/24 இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆவியானவர் தனியாக விடாமல் உங்களுக்கென்று ஒரு துணையாளனை அனுப்புகிறேன் என்று இறைவன் சொன்னது போல அவர் நமக்காக என்றும் நம்மோடு துணையாக இருக்கிறார். அன்னை மரியாவும் நம்மோடு என்றும். நாம் தினமும் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 59, 4, 5, 6. என்னிடம் குற்றம் இல்லாமல் இருந்தும் அவர்கள் ஓடி வந்து என்னை தாக்க முனைகின்றனர். இன்றைய நீதிமொழிகள் 29, 13, 14, 15. ஏழைக்கும் அவரை ஒடுக்குவோருக்கும் பொதுவானது ஒன்று உண்டு. இருவருக்கும் உயிரளிப்பவர் ஆண்டவரே. திக்கற்றவர்களின் வழக்கில் அரசர் நியாயமான தீர்ப்பு வழங்குவாராயின் அவரது ஆட்சி பல்லாண்டு நீடித்திருக்கும். பிறம்பும் கண்டித்து திருத்தலும் ஞானத்தை புகட்டும். தம் விருப்பம் போல் நடக்க விடப்பட்ட பிள்ளைகள் தாய்க்கு வெட்கு கேட்டை வருவிப்பர். இன்றைய வாசகம் எசையா நூலிலிருந்து 61:1-3. இன்றைய இரண்டாம் வாசகம் 1 கொரிந்தியர் 9:16, 19, 22, 23. நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க் 16, 15, 20. படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். திருமுழுக்கு பெற்றோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நாம் இன்றைக்கு புனித சவேரியாரினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். பிரான்சிஸ் சேவியர் அவர் இந்தியாவின் பாதுகாவலர். நாம் இந்தியா முழுவதுமே அவருக்கு நாம் புனித பெரிய விழா எடுத்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்ந்த காலத்தில் இயேசுவின் திருத்தூதரான புனித தோமையாருக்கு அடுத்து 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த புனித பிரான்சிஸ் சேவியர் 19ஆம் நூற்றாண்டில் மனம் மாற்றிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் பாதுகாவலராக இருந்தார். நிறைய இடங்களில் அதுக்கு தென்னிந்தியாவில் இருக்கும் அநேக கோவில்கள் அதுக்கு சான்று. இயேசுவின் பக்கம் கத்தோலிக்க தாய் திருச்சபை கொண்டு வந்தவர். இந்த விசுவாசம் பாறை மேல் கட்டிய வீடு போல் உறுதியாக இருந்தது. அவருடைய உடல் இன்றும் அழியாமல் இருக்க காரணம் வாலிபர்களின் மனதை மாற்றியவர். அதற்கான ஆவணங்கள், கல்வெட்டுகள், மணப்பாடு சபரியார் குகை, தென் தமிழக மறை மாவட்டம் இதற்கு சான்றாகும். அவரின் தடங்கள், கடிதங்கள் இன்னும். நாம் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைக்கு செவி மடுக்கும் போது நமக்கு முன் இதுபோல் வாழ்ந்த புனிதர்கள் பலர் நற்செய்தி பணிக்காக நம் நாட்டையும் சொந்தங்களையும் செல்வங்களையும் துறந்து இறைப்பணி செய்து புனித நிலை அடைந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் திருவிழா. இந்தியாவின் பாதுகாவலரான இவர் திருச்சிலுவை கையில் எடுத்து திருவாய் மலர்ந்து இயேசுவின் இறை வார்த்தையை போதித்து உலகெங்கும் சென்று தந்தை மகன் தூய இயேசு ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று இயேசு சொன்னது போல செய்தவர். ஒருமுறை அவர் கையில் இருந்த சிலுவை அவர் போதித்து கொண்டிருக்கும் போது கடலில் விழுந்து விடுகிறது. அதை 2 நண்டுகள் கிராப் அதை கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்தது. அவர் அதை ஆசீர்வதித்த போது அந்த நண்டின் முதுகில் அந்த ஓட்டின் மேல் சிலுவை இருக்கும். நண்டு சாப்பிடர்கள் வாங்கும்போது அதை கவனியுங்கள். அது அவருடைய அடையாளம். அவருக்கு அது ஆசீர்வாதத்தை கொடுத்த பொழுது ஆவியின் பெயரால் கொடுங்கள் என்று திருமுழுக்கை தந்தை மகன் தூய் ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்ற இயேசுவின் கட்டளைக்கு உயிர் கொடுத்து
ஒருவர் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற கேள்விக்கு பதிலாக தேடலாக தன் வாழ்வையே மாற்றியவர் புனித சவரியார். ரோமையர் 12:1-2. இப்புனிதரைப் போல் கிறிஸ்துவ வழிபாடு நம் வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது நாமும் இப்புனிதரைப் போல் வாழ்வோம். இறைவனுக்கு பெருமை சேர்ப்பவராக நம் இந்திய நாட்டிற்கு உலகுக்கும் நற்செய்தியின் தூதர்களாய் வாழ்ந்து காட்டுவோம். இன்றைய சிந்திப்பதற்காக நாம் எப்படி இதைப்போல் நற்செய்தி பரப்ப வேண்டும் என்று நமக்குள் வாழ்ந்து காட்டியவர்கள் அனுபவித்ததை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார்கள். அநேக புனிதர்கள் நாம் பிறக்கும் போதே சாதாரண மனிதர்களாகத்தான் பிறக்கிறோம். வாழ்க்கை பயணம் நம்மை முழுமையாக மாற்றும். நாம் வாழும் வாழ்வை புனிதராக மாற்றுகிறது. நாம மாற வேண்டும். விதைத்தவுடன் வழியோரம் விழுந்த விதைகளைப் போல் அல்லாமல் நாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக மாறுவோம். புனித சவரியாரைப் போல அவர் எழுதின ஒரு லெட்டரு அந்த குகைக்குள்ளே அந்த லெட்டருடைய நகல் அங்கே வைத்திருக்கிறார்கள். அவர் அந்த குகைக்குள் ஒளிந்து கொண்டு அவர் பிஷப்க்கு லெட்டர் எழுதியிருக்காரு. ஸோ இதுபோல் நிறைய ஆவணங்கள் அவரை பற்றி குறித்து நாம் பார்க்கின்றோம். அதுபோல் நாம் மனமாறுவோம், இறை வார்த்தையை கேட்போம், தியானிப்போம். நமக்கு முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வை பின்பற்றுவோம். மறப்போம், மன்னிப்போம். இயேசுவின் வருகைக்காக காத்திருப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.